ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம கீழக்கரை விலாகில் சூப்பரான சாம்பார் சாதம் டிஷ் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் ரைஸ் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1/2 கப் பருப்பு எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. நான் கேரட், பீன்ஸ், முள்ளங்கி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். முருங்கைக்காய், மாங்காய் வேணால் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காவையும் உருளைக்கிழங்கையும் நான் தண்ணியில் சேர்த்துருக்கேன். ஏன்னா உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் நார்மலாக கட் பண்ணி வச்சா கருப்பாயிடும். அந்த சைடில் நம்ம ஊற வச்சுருந்த பருப்பு, அரிசியை வாஷ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி ட்ரைன் அவுட் பண்ணிடுங்க. 3 தடவை நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டால் தான் அந்த சாதத்தோட டேஸ்ட் நல்லா வரும். ஸோ நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம அரிசி எடுத்த கிளாஸ்லேயே 5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன் 5 கப் தண்ணி சேர்க்குறோன்னா பருப்பு, அரிசியெல்லாம் நல்லா வெந்து குலைவாக வரணும். அப்போ தான் சாம்பார் சாதம் நல்லா இருக்கும். 6 நாளுமே நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ குக்கரோட மூடியை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. குக்கரை அடுப்பில் வச்சுருங்க. குக்கரில் 5 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து ஊற வச்சுருங்க. 5 விசில் வந்துடுச்சு. விசிலில் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. தண்ணி கம்மியாக வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிற பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப மசிஞ்ச மாதிரி வேணாலும் மிக்ஸ் பண்ண தேவையில்ல, அப்படியே ஆட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கிறேன். அதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அகைன் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் தான் இது. சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. தாளிக்கும் போது எக்ஸ்ட்ராவாக நான் சேர்த்துப்பேன். 10லேருந்து 15 பல் பூண்டு. பெரிய பூண்டாக இருந்துச்சாக்கும் தக்காளி, ஒரு தக்காளி சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி சாதத்தில் உப்பு போட்டிருக்கோம். காய் வேகிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். காரம் கம்மியாக வேணும்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் காரமாக சாப்பிட்றதுனால 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரிசி எடுத்து அதே கப்பில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த 2 கப் எதுக்கு சேர்க்குறோன்னா காய் வேகிறதுக்காக சேர்க்குறோம். நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே பண்ணுங்கள். அப்போ தான் சூப்பரான சாம்பார் சாதம் வரும். இந்த ஸ்டேஜில் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடுறேன். நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. காய் நல்லா வெந்து வரணும். புளி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து ஃப்ளேவர் மாறும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா காய் நல்லாவே வெந்திருக்கு. இந்த மாதிரி வெந்தால் போதும், ரொம்ப குறைவாக வேக தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்தா அந்த அரிசி பருப்பை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு, புளிப்பு, காரம்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுப்பை நான் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு புளிப்பு வேணும்னா கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அது அப்படியே சிம்மில் இருக்கட்டும். அகைன் இன்னொரு பேனில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப கருக விடக்கூடாது. கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கண்ணாடி பதத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப கருக தேவையில்லை. அதே ஸ்டேஜில் நம்ம பக்கத்தில் வெந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த சாதத்து மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை தூவுங்க. தூவிட்டு நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெங்காயம் எல்லாம், அது கூட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருங்க. பெருங்காயத்தை சேர்த்துட்டு சாதத்து கூட மேலே ஆட் பண்ணிடுங்க.
பெருங்காயம் சேர்க்கும்போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக போட மறந்துடாதீங்க. போட்டுட்டு நல்லா கிளறி கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சின்னு. நான் சொன்ன மெத்தட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எனக்கு கீ பிடிக்கும், ஸோ அதனால் நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். வேணாட்டா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட்டான பிறகு ஒரு 5 முந்திரியை நான் சேர்த்துக்கிறேன். இதை நான் கார்னிஷ்காக பண்ணுறேன். உங்களுக்கு வேணாட்டா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சுன்னு. நம்ம வீடியோ பிடிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி நம்மளோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.